தனித்துவமாக இயங்கி ஒரு மக்கள் போராட்டமா எம்ஜிஆர் மாதிரியோ வந்திருந்தா ஒட்டுமொத்த நாடு அவர் கூட நிற்கும். ஆனால் இது அப்படி அல்ல. அவர் பப்பட்டா இறக்கி விடப்பட்டிருக்காங்க. அதனால அவர் பயங்கரமான நடிகர், சிறந்த நடிகர். அது மக்கள் அதிகமாக நடிகனாக தான் விஜய் பார்க்க விரும்புகிறாங்க. இப்போவே பாருங்களேன், அங்கே இது கடைசி படம், ஐயையோ நடிக்க மாட்டாங்களே அப்படின்னு ரசிகர்கள் அவ்வளவு அதிகமாக இருக்காங்க. நடிக்க தான் விரும்புகிறாங்க. அதுக்காக அரசியலில் வரக்கூடாது, ஒரு பதவிக்கு ஆட்சியை பிடிக்கக்கூடாதுன்னா சொல்லவே மாட்டேன். அது அவர் களத்தில் இறங்கி போராடி வருவார். நானும் களத்தில் இருப்போம். எல்லாம் இருக்கீங்க. தமிழக அரசு என்ன செய்யணும்? நிறைய செய்வாங்க. நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? என்ன எல்லாமே செய்யலாம், நிறைய செய்யலாம். இப்போ என்ன செஞ்சிருக்காங்க என்னங்கிறத பத்தி எனக்கு அதிக தகவல் இல்லை. ஆனா விளையாட்டுத்துறை சிறந்த மேம்பட்டு இருக்கு. பாரா ஒலிம்பிக்ல பல மெடல்களை வாங்கியிருக்காங்க. அந்த பாரா ஒலிம்பிக்கு இன்னும் தகுதியானவர்களை உருவாக்கணும். நீங்க நம்ம அனுப்பணும். தமிழக அரசு பெரிய அளவுக்கு பண்ணும். இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்டும் செய்யாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு செய்யுது. கண்கூட நான் பார்க்குறேன். அதற்காக பாராட்டுக்கள். இன்னும் மென்மேலும் இந்த அடுத்த பாரா ஒலிம்பிக்லாம் ஒரு 100 மெடலை கொண்டு வரலாம். இந்தியா சார்பாக தமிழ்நாடு கொண்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நாள் காலையில் பூவாக்கு வெளியே பாருப்பா. ஆமா, 2000